கிரிக்கெட் உலகத்தில் கிரிக்கெட் வீரர்களுக்கு இருக்கும் ரசிகர்கள் போல கிரிக்கெட் அம்பையருக்கும் சில அம்பையர்களுக்கு ரசிகர்கள் உண்டு. அப்படிப்பட்ட ஒரு முதன்மையான அம்பையர் இவர். பொதுவாக இந்த ஃபைனல் மேட்ச்சு நடக்கும்போது அந்த கடைசி பந்தை அடித்தவுடன் வீரர்கள் ஓடி விடுவார்கள், மைதானத்தை விட்டு அந்த பவுலியை நோக்கி ஓடுவார்கள். காரணம் என்றால் ரசிகர்கள் மைதானத்துக்குள் குதித்து அவர்களை சூழ்ந்து கொண்டு அவர்களுடைய சட்டையை பிடித்து இழுப்பது, சில நேரங்களில் பேட்டை பிடிங்கி கொண்டு கூட ஓடி விடுவார்கள். இப்படி நடக்கும் அதே நேரத்தில் சில அம்பையர்கள், இதில் ஒருவர், அவருக்கு அந்த மேட்ச் முடித்தவுடன் அம்பையர் ஓட முடியாது பிளேயர்ஸ் மாதிரி, அதனால் ரசிகர்கள் அவரை சூழ்ந்து கொண்டு அவர்கிட்ட பிடுங்கிறதுக்கு என்ன இருக்குது, ஒன்றே ஒன்று தொப்பி மட்டும், அந்த தொப்பியை பிடிங்கி கொண்டு சில டைங்கள் ஓடி விடுவார்கள். இதை பற்றி ஒரு அம்பையர் தனது புத்தகத்தில் எழுதியிருக்கின்றார். ரொம்ப அவர் இங்கிலாந்தை சேர்ந்தவர், நல்ல சிரித்த முகத்துடன் இருப்பார். அவருடைய தீர்ப்புகள் பெரும்பாலும் 99.99% சரியாக இருக்கும். அவருடைய ஆக்ஷன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும், பிரமாதமாக ரசித்து பார்க்கும்படி இருக்கும். மேட்ச் பார்ப்பதற்கு வருகின்ற கூட்டத்தின் ஒரு சில பகுதி அவருக்காகவே வந்தவர்களாக இருப்பார்கள். அப்படிப்பட்டவர் எழுதியிருக்கிறார். நான் ஒரு நாள் லண்டனிலே பஸ்ஸில் பயணம் செய்து கொண்டிருந்தேன். அப்போது ஒரு கண்டக்டர் எல்லோரையும் சிரித்து சிரித்து தன்னுடைய தொப்பியை எடுத்து காட்டிக்கொண்டே இருந்தார். அப்போது நான் பார்த்தேன், அது என்னுடைய தொப்பி. அவருக்கு என்னை அடையாளம் தெரியவில்லை. உடனே அவர் அங்கே என்னிடமும் வந்தார். வந்து நான் டிக்கெட் வாங்கினவுடன், ஐயா அந்த தொப்பி யார் தொப்பி தெரியுமா? நம்ம இங்கிலாந்து அம்பையர், நம்ம ஃபேவரட் அம்பையர் இருக்கார்ல, அவருடைய தொப்பி என்று சொன்னவுடன் அது நான் தான் என்று சொல்ல மனசில்லை. அந்த ரசிகருடைய மனநிலை ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. சார் அதை ஏன் கெடுப்பானு என்று சிரித்து கொண்டு விட்டுவிட்டேன். அந்த அம்பையர் தெரியுமா, அவர் தான் டிக்கி பேர்டு என்ற அந்த இங்கிலாந்து அம்பையர், மிகவும் பிரபலமானவர். டாப் அம்பையர் 10 பேர் எடுத்துக்கொண்டால் அவர் 2வது என்று நினைக்கிறேன். முதலில் ஒரு உண்டு, இவர் 2வது அம்பையராக போற்றப்படுகின்ற ஒரு அருமையான அம்பையர். ரசிகர்களுக்கு கிரிக்கெட் பிளேயர் மட்டுமா, அம்பையருக்கும் ரசிகர்கள் உண்டு என்பதை இந்த அம்பையர் மூலம் நாம் அறிந்து கொண்டோம். நன்றி, வணக்கம்.